ஹாய் கேமர்ஸ், இன்றைக்கி நம்ம மைன்கிராஃப்டில் சர்வைவல் வேர்ல்டு எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு எபிசோடில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாட்லேஸ் அட்டெம்ப்ட் பண்ண போகிறோம். அந்த ஸ்பியர் வெப்பன் வந்து எப்படி இருக்குது டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைடு ஃபார்ம் கட்ட போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருக்கிற எல்லா ஸ்பீரையும் கிராஃப்ட் பண்ணிடலாம், நெதரைட்டை தவிர. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நான் கிராஃப்ட் பண்ணிட்டேன். நெதரைட்டை தவிர பாக்கி எல்லாத்தையுமே கிராஃப்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா கைஸ்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாடுங்களை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கோல்டு ஸ்பியரே இந்தளவு அடிக்குதுன்னா பரவாயில்ல கைஸ், இது வந்து ரீச் அதிகமாக இருக்குது. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே அடிக்குது கைஸ். இந்த வெப்பனை வந்து பெருசாக குறை சொல்ல முடியாது. ஸோ நல்லா தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்லாத அளவு இருக்குது இந்த வெப்பன். ஸோ இப்போ அதை சார்ஜ் பண்ணி அடிச்சு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2 ஹிட்டில் ஒரு கவு வந்து பார்த்தோன்னா சாகுது அயன் ஸ்பியரில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்து எப்படி மேஸ் எப்படியோ, அதாவது நீங்கள் மேஸ் ஹைட்லேருந்து அடித்தா டேமேஜ் அதிகமாக போதும். அதே மாதிரி ஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சு 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்சான்மெண்ட்டும் புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு லஞ்சு 2 தான் கிடைக்கிது என்சான்மெண்ட் டேபிளில். இப்போ வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையுமே இதில் வந்து வச்சிடலாம். ஓகேங்களா கைஸ்? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் வந்து கிராஃப்ட் பண்ணிட்டேன். எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வச்சிடலாம் நம்ம. கைஸ், நாட்லேஸ் டைம் பண்ணால் நமக்கு பஃபர் ஃபிஷ் தேவைப்படுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணலாம். கைஸ், ஃபிஷ்ஷிங் பண்ணி பார்த்தேன். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பஃபர் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கவே மாட்டேங்குது. நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ தான் கைஸ் கிடைக்காது. ஆனால் நமக்கு தேவைப்படாத நேரத்தில் நிறையாவே கிடைக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் ஃபார்ம் கட்டிடலான் இருக்கேங்க கைஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டு விட்றேன். ஓகே கைஸ், வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா பில்டு பண்ணியாச்சு. இதில் ஃபஸ்ட்டு நமக்கு கிடச்சதே வந்து பஃபர் ஃபிஷ் தான். ஸோ நல்லது தான். ஓகே கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஃபிஷ்ஷிங் பண்ணிட்டு வரேன். சிறிது நேரங்கள் கழித்து ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பஃபர் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. 6 தான் கிடச்சிருக்கு, ரொம்பலாம் கிடைக்கல. சரி ஓகே, நமக்கு கிடைக்கிற நாட்லேஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேம் பண்ணிக்கலாம். சரி ஓகே, நம்ம வர நேரம் தான் கைஸ் ஒருத்தனும் ஸ்பான் ஆக மாட்டான். மற்ற நேரம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கூட்டமாக சுற்றுவாங்க. ஆனால் நம்ம வர நேரம் பார்த்து ஒருத்தன் கூட ஸ்பான் ஆக மாட்டானுங்க. ஸோ ஓகே கைஸ், வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இவனுங்களை தேடுவோம். நாட்லேஸை தேடினா அந்த வாட்டர் சாம்பி தான் கைஸ் வரான். அதான் அந்த ட்ரவுண்டு தான் வந்துக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ நமக்கு எடுப்பாக வருது. அதுவும் இல்லை இந்த குட்டி ட்ரவுண்ட்லாம் வேறு வராங்க கைஸ். ஃபைனலாக ஒரு நாட்லேஸை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவனை வந்து நம்ம டேம் பண்ண வேண்டிதான். சரி ஓகே, இவன் வந்து பார்த்தீங்கன்னா பஃபர் ஃபிஷ்ஷை பார்த்தாலே கிட்டக்கு வந்துடுவான். ஸோ இவனை கொஞ்சம் மேலே வர வச்சுக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ ட்ரவுண்டு இருக்கானுங்க பாருங்கள். ஸோ கொஞ்சம் மேலே வர வச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து டேம் பண்ணலாம். தம்பி அழகாக டேம் ஆகும். டேம் ஆகிட்டாங்க கைஸ். நல்ல வேலை கைஸ், பாக்கி 3 இருக்குது. ஸோ நம்ம இன்னொன்று கூட டேம் பண்ண பார்க்கலாம். சரி ஓகே கைஸ், இவன் எப்படி எவ்வளோ ஸ்பீடு போகிறான்னு பார்க்கலாம் கைஸ். நல்லாவே போகிறான் கைஸ். அதோட நாட்லேஸ் மேலே டேம் பண்ணும்போது நம்ம அண்டர் வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் லெவல் வந்து நமக்கு அன்லிமிட்டட். அதாவது நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் அண்டர் வாட்டரில் இருக்கலாம். ஸோ ஓகே, இவனுக்கு வந்து ஆர்மர்லாம் போட முடியுது. நைஸ். ஸோ அப்புறம் எலக்ட்ரா ஏன் ப்ரோ உடஞ்ச மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது உடையலாம் இல்லை கைஸ், நான் யூஸ் பண்ணுற ஷேடர்ஸில் அப்படி தெரியுது. சரி ஓகே கைஸ், இங்கே பாருங்கள் நல்லாவே ஸ்பீடு போகிறான். இன்னொருத்தன் கைஸ், நான் தான் சொன்னேன்னே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேடலன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்பான் ஆகிக்கிட்டே இருப்பானுங்க. அதே நம்ம தேடணும்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தன் கூட ஸ்பான் ஆக மாட்டான். இங்கே பாருங்கள், இப்போயே நான் 2 இது பார்த்தேன். ஸோ நம்மள்ட்ட 3 பஃபர் ஃபிஷ் இருக்குது. ஸோ நம்ம இன்னொன்று டேம் பண்ண ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி ஓகே, இங்கே எவனையுமே காணும். ஓகே, இந்த ஷீல்டு வேறு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை மறைக்கிது. சரி ஓகே, அங்கே ஒருத்தன் இருக்கான். ஸோ இவனை வந்து பார்த்தீங்கன்னா டேம் பண்ணிடலாம். சரி ஓகே தம்பி, வா வா வா. ஓகே, இவனை வந்து பார்த்தீங்கன்னா டேம் பண்ணிடலாம். வேறு மாதிரி ஒரே ஒரு பஃபர் ஃபிஷ்லேயே டேம் ஆகிட்டான். ஸோ இவனை லீஷ் போட்டு நம்ம கட்டி வச்சிடலாம். ஸோ இப்போதைக்கு இவனுங்களை நம்ம பேஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போக முடியாது. பிகாஸ் இவனுங்க லேண்டில் வந்து டை ஆகிடுறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இவனுங்களை இங்கேயே கட்டி போட்டு வைக்கலாம். ஓகே கைஸ், அப்படியே நம்ம நெதர் போர்ட்டலுக்கு அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்டர் இருக்கும். அதை தாண்டி வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஐலாண்ட் மாதிரி ஒன்று இடம் இருக்கும். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வில்லேஜை விட்டு ரொம்ப தூரமும் இல்லை, ரொம்ப பக்கத்துலேயும் இல்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜை விட்டு 150 பிளாக்ஸ் தள்ளி தான் வந்து பார்த்தோன்னா ரைடு ஃபார்ம் கட்டணும். ஸோ வந்து பார்த்தோன்னா இந்த இடத்த சூஸ் பண்ணோம். பிகாஸ் ரொம்ப தூரமாக இல்லை, கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கிறதுனால தான். 150 பிளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல்லேருந்து மேலே வரணும். ஸோ மேலே வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தோன்னா ரைடு ஃபார்ம் பில்டு பண்ணுற ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டு விட்றேன், பார்த்துட்டு வாங்க கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜரை அந்த ரைடு ஃபார்மில் மட்டும் போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு வந்து பார்த்தோன்னா ரைடு ஃபார்ம் ஃபினிஷ் ஆகிடும். ஸோ அந்த வில்லேஜரை வந்து நம்ம வில்லேஜர் பிரீடர்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு.
ஓகே கேஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா ரைடு ஃபார்ம் போயிட்டு உங்களை சந்திக்கிறேன். ஓகே கேஸ், வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ நைட் ஆகிட்டுங்கவுமே அவனாவே போய் உட்காந்துட்டான் அவன் இடத்துல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து ஃபுல்லாக அவனை வந்து லீஃப் வச்சு கவர் பண்ணிடலாம். ஸோ உள்ளே வந்து ஒரு டார்ச் வச்சுருக்கேன், பிகாஸ் எந்த ஜாம்பியும் ஸ்பான் ஆகி அவனை கில் பண்ணிடக்கூடாது. ஓகே கேஸ், வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எங்கேயுமே பில்லேஜர் அவுட் போஸ்ட் இல்லை. ஸோ ஆம்னேஸ் பாட்டில் எடுக்கலான்னு பார்த்தா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பிளாக் தள்ளி தான் ஒரு பில்லேஜர் அவுட் போஸ்ட் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம். ஓகே கேஸ், வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போகிற வழியில் எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கேஸ், வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போகிற வழியில் ஜங்கிள் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேம்பு கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். நமக்கு வந்து ஸ்கேர் ஃபோல்டிங்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேம்பு கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்ஸ் எடுத்து டக்குன்னு இங்கேருந்து பேம்பு வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா கேஸ்? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு போனால் போதும். அதை நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து பார்த்தோன்னா நெட் வச்சு வளர வச்சுக்கலாம். ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வேறு எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தேன் அப்படின்னா வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கேஸ், கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெலன் கிடச்சிருக்கு. ஸோ இதையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பில்லேஜர் அவுட் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட்டு உள்ளே இறங்கி ஸோ நமக்கு தேவையான ஆம்னேஸ் பாட்டில், அதுக்கப்புறம் அது உள்ளே இருக்கிற லூட் எடுத்துகிட்டு போயிடலாம். நமக்கு அந்த லூட்டை விட ஆம்னேஸ் பாட்டில் தான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம வந்து பார்த்தோன்னா ரைடு ஃபார்ம் ஒர்க் பண்ண வைக்க முடியும். நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டம்லாம் கிடைக்கும், டோட்டம் எமரால்டெலாம். ஓகே கேஸ், வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தோன்னா கொஞ்சோண்டு இன்வென்ட்ரி வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அங்கே இருக்கிற லூட்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தோன்னா அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக ஃபைட்டில் இறங்க வேண்டியதான். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ஓகே, ஸோ வந்து பார்த்தோன்னா பெருசாக எவனும் ஸ்பான் ஆகலை பக்கத்தில், கொஞ்சம் பேர் தான் ஸ்பான் ஆகியிருக்கானுங்க. ஆஹா, வந்துட்டான். ஓகே, கேப்டன் தான் இன்னும் ஸ்பான் ஆகலை. டே கேப்டனு ஸ்பான் ஆகுடா. ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா வந்தாச்சு. ஸோ நம்ம வேஸ்ட்டாக இவனுங்களெல்லாம் அடித்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகே கைஸ், ஸோ வந்து பார்த்தோன்னா கேப்டன் ஸ்பான் ஆனால் அவனை மட்டும் அடிக்கலாம். ஓகே, ஆஹா, ஒருத்தன் பார்த்துட்டான். ஓகே கேஸ், வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனை அடிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவனை வந்து அடித்து போட்டாச்சு. ஓகே, இன்னொருத்தவனும் பார்த்துட்டான். ஒருத்தன் பார்த்தானா போதும் கைஸ், அடுத்த வருஷம்லாம் வந்துடுவாங்க அடிக்கிறதுக்கு. ஓகே கைஸ், கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான் ஆகிட்டான். ஸோ இப்போ இவனையும் பிடிச்சி வச்சு அடிக்கலாம். வாங்க தம்பி, வாங்க 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 வாங்க, பக்கத்தில் வாடா டே. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து போட்டு பொழந்துடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனை பொழந்தாச்சு. ஆனால் ஒரே ஒரு ஆம்னேஸ் பாட்டில் வச்சுட்டு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம். எங்கே இருக்கான்னு ஒருத்தன் இன்னொருத்தன் ஸ்பான் ஆகிட்டான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவனையும் பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சு அடிச்சிடலாம். ஓகே, வா தம்பி வா தம்பி வா தம்பி. ஓகே, வந்துட்டான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவனையும் அடிச்சிடலாம். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா போடு, இவனுக்கு ஒரு ஷார்ட்டை வைக்கலாம். அடித்தா கிரிட்டிக்கல் ஹிட்டு தான் கைஸ் அடிப்போம். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா லூட் அடிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே கேஸ், வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ வந்து பார்த்தோன்னா இந்த ஜஸ்ட்டில் என்ன இருக்குது? ஓகே கேஸ், வந்து ஆர்மர் ட்ரிம்லாம் வச்சுருக்கீங்க. இந்த இடத்த அடைச்சி விட்ருவோம், இல்லைனா வந்து எவனாவது வந்து டொக்குன்னு அடிச்சுட்டு இருப்பானுங்க. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கலாம். 2 ஆர்மர் ட்ரிம்மு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கோட் ஹார்ன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து பார்த்தோன்னா நாட் பேட், அந்த மாதிரியான லூட்டு தான், இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, நல்ல லூட்டு கேஸ். பிகாஸ் வந்து ஆர்மர் ட்ரிம் வந்து கொஞ்சம் ரேர் தான் இதில் வந்து கிடைக்கிறது. ஸோ ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லூட் அடிச்சுட்டு நம்ம அந்த இடத்த விட்டு காலி பண்ண வேண்டியது தான். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா ஊதி பார்க்கலாம். ஓகே கேஸ், நல்லா தான் இருக்குதுன்னு சவுண்டு, பிகாஸ் இதில் நிறைய கோட் ஹார்ன்ஸ் இருக்குது. ஸோ அதில் நமக்கு ஒன்று கிடச்சிட்டு. ஓகே கேஸ், அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு ரூயன் போட்டல் பக்கத்துலேயே இருக்குன்னு வந்தால் குட்டி ஜாம்பியெல்லாம் வரானுங்க. ஏன்னு பார்த்தா பக்கத்துலேயே கேவ் இருக்குது, அதனால தான் கேஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டேன் கைஸ், ஒரு லூட்டுமே இல்லை கைஸ், இதுக்காக கஷ்டப்பட்டு இங்கே வந்தேன். ஓகே கேஸ், கிளம்பலாம். ஓகே கேஸ், அப்படியே நான் போயிட்டு இருக்கும்போது இதை பார்த்தேன், எப்படி இருக்குது பாருங்க கைஸ், சும்மா மாசாக இருக்குது. ஷேடர்ஸில் பார்க்கும்போது இன்னமும் ரொம்ப சூப்பராக இருக்குது கைஸ். இந்த பாருங்கள், சும்மா வேறு லெவலில் இருக்குது. ஸோ வந்து பார்த்தோன்னா செம்மையாக வேர்ல்டு ஜென்ரேட் ஆகிருக்கு நம்ம வேர்ல்டு. சரி ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பேஸ்க்கு போகலாம். ஓகே கேஸ், ரைடு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. ரைடு ஃபார்மில் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்பான் ஆகிற இடத்துல வந்து பார்த்தோன்னா தண்ணி வச்சு தான் நம்ம தள்ளி விட்டுருந்தோம். பட் வந்து பார்த்தோன்னா தண்ணி வந்து ஃப்ரோஸ் ஆகி ஐஸாக மாறிட்டு. ஸோ அந்த இடத்துல வந்து இதுக்கு பதிலாக நம்ம வந்து தண்ணிக்கு பதிலாக ட்ராப் டோர் செட் பண்ணி ஆகணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.